ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த மற்றப்பள்ளி சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மற்றப்பள்ளி சந்தை இருக்குது. கரெக்டாக திருப்பத்தூர்லேருந்து சிங்காரப்பேட்டை போகிற ரூட்டில் வந்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தூரத்தில் தண்ணீர் பந்தல்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த தண்ணீர் பந்தல்ன்ற ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் மற்றப்பள்ளி சந்தை இருக்குது. தண்ணீர் பந்தல்லேருந்து புதூர் நாடு போகிற வழியில் வந்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரத்தில் மற்றப்பள்ளி சந்தை இருக்குது. இந்த மற்றப்பள்ளி சந்தையோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் அதிகமாக வரும். நாட்டு மாடுகள் அதிகமாக இருக்கும். இந்த சந்தையில் ஒரு 100%ல் 80% வந்து நாட்டு மாடுகள் தான் இருக்கும். மீதி 20% வந்து பார்த்திங்கன்னா HF மாடு, ஜெர்சி அந்த மாதிரி மாடுகளுமே இருக்கும். இருந்தாலுமே நாட்டு மாட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷலான சந்தை பார்த்தீங்கன்னா மற்றப்பள்ளி சந்தை. இந்த மற்றப்பள்ளி சந்தையோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி துண்டு போட்டு விலை பேசுவாங்க. என்ன விலை பேசுகிறாங்கன்னு தெரியாது. வியாபாரிகள் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சந்தையோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்தில் கிட்டத்தட்ட என்னோடய தாத்தாலாம் அவரோட 25-30 வயசுலேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். பஸ்ஸில் வந்துட்டு இங்கே மாடு வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு வந்து நடந்தே பிடிச்சிட்டு போகலாம். அப்போலேருந்து இந்த சந்தை வந்து நாட்டு மாட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டேட்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி 2வது வாரம். நம்ம இப்போ சந்தைக்கு வந்திருக்கோம். ரொம்பவே சூப்பராக கூடிகிட்டு இருக்கு சந்தை. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எந்த மாதிரிலாம் சந்தை இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஒவ்வொரு முறையுமே வந்து எதுக்காக இந்த அட்ரஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில புது வியூவர்ஸ் வந்து நம்ம வீடியோ இப்போ தான் பார்ப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த சந்தை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அட்ரஸ் சொல்கிறோம். பழைய வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சந்தை எங்கே இருக்குதுன்னு நம்ம நிறைய மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த சந்தையோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறோம். இங்கே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது சந்தைன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக கூடிக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனல்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூ வரும். இப்போ அப்படியே உள்ள சந்தை நம்ம நிறைய பொங்கனூர் குட்டை மாடுகள் போட்டுருப்போம். அதே மாதிரி ஒரு 2 அடி 3 அடி ஹைட்டு தான் இருக்கும். 3 அடி ஹைட்டு தான் இருக்கும். ஒரு குட்டை மாடு சூப்பராக இருக்குது. நாட்டு மாடு தான் அது. இப்போதான் அப்படியே மாடுங்கள்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு சந்தையில். இன்னைக்கு அப்படியே கூட்டிகிட்டு இருக்கு. இப்போ தான் காலையில் ஒரு டைம் 7 மணி ஆகுது. சந்தை இப்போ தான் அப்படியே கொஞ்சம் சூடு பிடிக்குது. இன்னொரு 1/2 hour 1 hour போச்சுன்னா இன்னொரு 1/2 hour போச்சுன்னா பயங்கரமாக சூடு பிடிச்சிடும். எல்லாம் ஓட்டி பார்க்கலாம். நீ வேலையை தட்டை விட்டு சொல்லு, தட்டை விட்டு சொன்னாங்க. வேலைக்கெல்லாம் போகல வார்டு பசங்க மாடி
தரமான பசு கண்ணோட இருக்கு, செம்ம சுறுசுறுப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த பாண்ட பாட்டியே பண்ணா தெரிஞ்சு அடையாது. அது கேட்டு அது ஜோடிக்குது, அது போடுங்க. மாட்ட விடுற விலைய சொல்லையா, விலைய சொல்றதுல 9 மணி நேரம் அது 100 வருஷம் பண்ணா சொல்ல வராது. ரொம்ப சத்தாச்சு மாடு கொடுக்க மாட்டேன். சொன்ன கொஞ்சம் எவ்வளவு ஒரு மனுஷன் சத்தாக்கி போட அளவே இல்லையா? நீ பாட்டு வேலை சொல்லிட்டேன். மார்னஸ் கொடு கையெடுத்துட்டு என்ன பண்ண போறேன்? விலைய சொல்லலாம், விலைய சொல்லலாம். இல்ல சித்தாக்களை கொடுத்தா 9 மணி நேரத்துக்கு மாடு உடனே மாடு சொல்லுகளை மரியாதை பார்த்தா 80 போகுது, 80 போகுது. சொல்லுகளை மரியாதை பார்த்தா 80 போகுது. அதுக்கு ஆகாது. இல்ல வராது, கண்டிப்பா வராது. இல்ல வராது. அவரு வேணாம் போ, இல்ல வேணாம் போ. அது கொடுக்கலையா போய் எல்லாத்துக்கும் ரொம்ப நேரம் வியாபாரம் எல்லாம் சூடு பிடிக்குது சொன்னாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாட்டு மாடுங்க தான். அப்படியே இந்த சைடு உள்ள வந்தோம்னா நாட்டு மாடு, இப்போ ஜெர்சி மாடுங்க இந்த சைடு. பூச்சி மரத்தை போடல, போட்டு விட்டு பாரு அது எப்படி வருது.
இந்த மாதிரி இந்த வித்துரும் மிச்சமா நம்ம வெளியே ஓட்டி பாரு மறுபடியும் பாரு எப்படி வெளியே ஓடி வந்து பாருவா சின்னதெல்லாம் கிடையாது செத்த எலும்பு செத்தா தெரியும் இல்ல இல்ல வாங்கல பணம் ஊத்துறதுக்கு அடிக்குதியா 10 ரூபாய்க்கு அடிக்கும் ஆமா வயிறுலாம் கட்டாது எலும்பு தான் ஓய் ஏமா கொண்டானா சரி வாங்க விடு வாங்கல வாங்க தலைக்கு மரியாதை கொடுங்க தலைக்கு மரியாதை கொடுங்க தலைக்கு மரியாதை கொடுங்க தலைக்கு மரியாதை 200 ரூபாய் காசு ஒரு நாளைக்கு டீ 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பேன் ஒரு வார்த்தை சொல்லு ஆனா குறைங்க பொன்னாடி பசங்க பிடிச்சிடானா போய் எல்லாம் காசு மாட்டானா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் 3000 செலவு ஆகுறாங்க எவ்வளவு சொல்லிட்டேன் ஒரு வார்த்தை சொல்லு ஒரு வார்த்தை சொல்லு அந்த 100 ரூபாய் உன் தைரியம் சொல்லக்கூடாது அந்த 100 ரூபாய் எங்க அண்ணனுக்கு விட்டுருப்போம் எங்க அண்ணனுக்கு விட்டுருப்போம் 66000 7 கேட்டா மாடிப்பியா போனா அதெல்லாம் பாயது தயாரில் ஒண்ணு இல்ல குழந்தை மாதிரி மாட்டேன் நாட்டு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே நிற்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிற்குது